யூடியூப் பார்க்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மிக்க மகிழ்ச்சி மற்றும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பேட்டர்ன், இந்த சைஃபர் பேட்டர்னை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. இதுதான் அந்த பேட்டர்ன். இந்த பேட்டர்னில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சார்ட் பேட்டர்ன் வந்து அதாவது எப்படி மேனுவலாக வந்து நம்மளாக வரைஞ்சி அதை எப்படி ரியலான மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறது அப்படின்றது A to Z வந்து இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதாவது நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கும் போதும் வந்து இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஒரு பேசிக் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு 5th கிளாஸ் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இந்த வீடியோ சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதேமாரி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் கூட. ஓகேங்களா? இதுதான் நான் உங்களை கேட்டுக்கிறேன். இது வந்து என்ன பயன், இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இதனால் நம்ம எப்படி ட்ரேடிங்கை யூஸ் பண்ணுறது, எங்கே பை போகிறது, எங்கே செல் போகணும், எத்தனை டார்கெட் வைக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எல்லாமே சொல்லிக் கொடுக்க பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைஃபர் பேட்டர்ன், இந்த பேட்டர்னை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா XABCD அப்படின்ற பேட்டர்னை பார்த்தோம். இது அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ். ஓகேங்களா? நான் வந்து சொல்லியிருப்பேன், அதாவது எப்படி வந்து அந்த 3 காம்பினேஷன், அந்த ஃபிபனாச்சி, டைம் ஃப்ரேமு, ட்ரெண்ட், இதெல்லாம் வந்து அந்த ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸை வந்து சேரும். அதாவது அந்த மேலும் கீழும் போகுது இல்லைங்களா, அந்த ஸ்விங் லோவையும் ஸ்விங் ஹை, அது இல்லாமல் இன்னும் 2-3 ஸ்விங் லோ ஸ்விங் ஹையை சேர்த்து இந்த ஃபிபனாச்சி நம்பர்ஸோடு சேர்த்து கலவை தான் இது. ஓகேங்களா? ஒரே டேட்டாவை வந்து 3 டேர்ம்ஸை, அதாவது 3 கண்டிஷன்ஸை வந்து அனலைஸ் பண்ணி நமக்கு பையும் அதாவது டார்கெட் செல் இதெல்லாம் வந்து காட்டக்கூடியது தான். மேக்ஸிமம் பையை காட்டக்கூடியது தான். டார்கெட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தான். ஓகேங்களா? சரிங்க. இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த சார்ட் பேட்டர்னை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து எப்படி அந்த சார்ட் வந்து பேசிக்காக வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் சொல்கிறேன், எப்படி என்ன மெத்தடில் வேலை செய்யுதுன்னு. அதுக்கப்புறமா அந்த சார்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நிதானமாக சொல்கிறாங்க, அதாவது பொறுமையாகவே சொல்கிறேன், கேளுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம இங்கேருந்து ட்ரா பண்ணுறோம் ஒரு ட்ரெண்ட் லைன். ஏன்னா ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் நான் வேலை செய்யுது. சரிங்க. ஓகேங்களா? இதை வந்து நான் வந்து X அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். எக்ஸ்லேருந்து ஒரு பாயிண்ட். ஸோ இப்போது இதை வந்து இங்கே இதை A அப்படின்றது இல்லை, இதுதான் வந்து இதுதான் வந்து X அப்படின்ற பாயிண்ட். ஓகேங்களா? இந்த எக்ஸிலேருந்து அடுத்து இந்த பாயிண்ட் தான் வந்து நம்மளுடைய A. ஓகேங்களா? ட்ரா பண்ணியாச்சு. இப்போது அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து இந்த ஸ்விங் லோலேருந்து இந்த ஸ்விங் ஹை. ஓகேங்களா? நான் இப்போ இது வந்து எப்படி ட்ரா பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு மேனுவலாக சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி சார்ட்டில் யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி இங்கே இந்த சைஃபர் பேட்டர்னை எப்படி யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த சைஃபர் பேட்டர்னை நம்ம மேனுவலாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு மேனுவலாக நான் ட்ரா பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக ரியல் மார்க்கெட்டில் வந்து நம்ம மேனுவலாக ட்ரா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூலை யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு வந்து விளக்கமாக சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங் லோலேருந்து இந்த ஸ்விங் ஹைக்கு நம்ம ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை வந்து எடுக்கிறோம் இந்த ஸ்விங் லோலேருந்து இந்த ஸ்விங் ஹைக். ஓகேங்களா? இது எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் வந்து எங்கே வந்து ஹிட் பண்ணும், லோ வந்து ஹிட் பண்ணும் அப்படின்றது தான் வந்து. அது எங்கே ஹிட் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிபனாச்சி நம்பர்ஸில் இந்த இடம் தான். அதாவது நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் போடக்கூடியது இந்த 0.5க்கு கீழே தான். ஓகேங்களா? அதனால தான் இந்த ட்ரேஸ்மெண்ட்டு எடுத்துருக்கோம். அதுவும் சொல்லி தான் எதனால் எடுத்துருக்கோன்னு நீங்கள் இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போது அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை டெலீட் பண்ணிடலாம் ரீட்ரேஸ்மெண்ட்டை. நம்மளுக்கு இந்த இது கிடைச்சி இந்த
50% கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வரும், நிறைய பேர் போடுவாங்க அப்படின்னு. இப்போது அடுத்து மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா ட்ரெண்ட் லைனை இந்த ஏலேருந்து அடுத்து இங்கே இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது இந்த பாயிண்ட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி. இந்த பாயிண்ட்டு தான் இந்த பாயிண்ட்டு தான் வந்து பி. இதுதான் வந்து பி. இப்போது இந்த பியில் வந்து இங்கேருந்து ஸ்விங் லோலேருந்து ஒரு ஸ்விங் ஹை கிடச்சிருக்கு. அதுக்கு ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 0.5க்கு கீழே வந்து அந்த ஸ்டாப் லாஸ் அந்த ஸ்டாக் அவ்வளோ வரும் அப்படின்றத வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி இந்த பாயிண்ட் பியை வந்து இது பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சின்ற பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த டைரெக்ஷனில் சி போகும். அது எப்படி போகும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஒரு டூல் இருக்குது. இந்த டூலை வந்து நம்ம வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். அதாவது ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா? இதை இந்த எக்ஸிலேருந்து இந்த ஏக்கு டார்கெட் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அந்த வேல்யூ என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் போய் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இந்த ஸ்டாக் அடுத்து எது வரைக்கும் மூவ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 1 பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதாவது இந்த 299 அதுக்கு மேலே வரைக்கும் கொஞ்சம் மூவ் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு ஹரிசாண்டல் ரே வந்து இந்த லெவலுக்குள்ளே வந்து போட்டுக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த ஃபிபனாச்சியை வந்து டெலீட் பண்ணிடலாம். என்னன்னா இந்த ட்ரெண்டு பேஸ்டு அடிக்கும்போது அடுத்த லெவல் வந்து இந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படின்றது. ஓகேங்களா? இப்போது இங்கே மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைனை வந்து இந்த பி பாயிண்ட்லேருந்து இந்த சி பாயிண்ட்டுக்கு கண்டுபிடிக்கும். பி பாயிண்ட்லேருந்து சி பாயிண்ட்டுக்கு இந்த கண்டுபிடிச்சாச்சு. அப்போது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சி பாயிண்ட். மேக்ஸிமம் வந்து இதுதான் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து சொல்லலாம். ஓகேங்களா? பாருங்கள் அந்த ஃபிபனாச்சி எப்படி ட்ரேஸ் பண்ணிட்டு வரோம், எவ்வளோ மெத்தட்ஸில் பண்ணுறோன்றது பொறுமையாக பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து சி. ஓகேங்களா? இந்த சியை வந்து ட்ரேஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஃபைனலாக இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டி. அந்த டி எப்படின்னா இந்த சிலேருந்து இங்கே கீழே வரும். அது எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து போயிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபிபனாச்சி ட்ரேஸ்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபிபனாச்சி ட்ரேஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எக்ஸில் இருந்து அடுத்து இந்த சிக்கு நம்ம ட்ரேஸ் பண்ணணும். ட்ரேஸ் பண்ணால் இந்த 0.786 இருக்குது இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி எடுத்துட்டுக்கணும். அப்போது இதுக்கு வந்து ஒரு ஹரிசாண்டல் அதே வந்து ஒன்று போடுறேன் இந்த பாயிண்ட்டுக்கு கீழே. ஓகேங்களா? இந்த 0.786 கீழே. ஓகேங்களா? போட்டாச்சு. இந்த 0.786 கீழே போடுறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் நம்மளுடைய பையிங் பாயிண்ட். நான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ட்ரா பண்ணிட்ட பிறகு ஒன்று ஒன்றும் எப்படின்றது வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது இந்த ஃபிபனாச்சியை வந்து டெலீட் பண்ணிடலாம். இப்போ டெலீட் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் வந்து ட்ரெண்டு லைன். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே இந்த சியிலேருந்து டிக்கு வந்து ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது இந்த பாயிண்ட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டி. இந்த பாயிண்ட்டு தான் டி. ஓகேங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சாச்சு. இதை டெலீட் பண்ணி தான் இந்த ஹரிசாண்டல் ரேஸ் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத ஒன்று. இப்போது சைஃபர் பேட்டர்னுக்கு உண்டான அந்த கோஆர்டினேட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம் மேனுவலாக. ஓகேங்களா? இது வந்து எப்படி இருக்கும் ரியலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேஸ் பண்ணுறோம் பாருங்கள். எக்ஸ்லேருந்து இந்த ஏ பாயிண்ட்டுக்கு ட்ரேஸ் பண்ணுறாங்க. அந்த ஏலேருந்து அப்படியே பிக்கு வந்து ட்ரேஸ் பண்ணுறேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா பியிலேருந்து
சிக்கு ட்ரேஸ் பண்ணுறேன், அந்த சியிலேருந்து டிக்கு ட்ரேஸ் பண்ணுறேன். இதுதான் சைஃபர் பேட்டர்ன். சரி, இந்த சைஃபர் பேட்டர்னை நம்ம ட்ரா பண்ணியாச்சு அந்த கோஆர்டினேட்ஸ்லாம் வச்சு. இப்போது பையும் செல்லு டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் நான் எங்கே போடுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க. மறுபடியும் இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபிபனாச்சி இந்த எக்ஸ்லேருந்து இந்த டாப் மோஸ்ட் சி இருக்குது இல்லைங்களா, இந்த சிக்கு வந்து லைனை ட்ரா பண்ணுங்கள். ஓகேங்களா, ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா அதனுடைய அந்த கோஆர்டினேட்ஸ்லாம் வந்து கிடச்சிதுங்களா. அந்த கோஆர்டினேட்ஸ்லாம் இப்போ இதுக்கு முன்னாடி வச்சு இந்த 3த்தையும் வந்து நம்ம ட்ரா பண்ணி வச்சாச்சு. ஸோ அதனால் வந்து இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து யூஸ் பண்ணியும் இது பண்ணலாம். இப்போ இதில் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நம்மளுடைய பையிங் எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பையிங் பாயிண்ட் வந்து அந்த டி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து நம்மளுடைய பையிங் பாயிண்ட். ஓகேங்களா, அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் டார்கெட் அதெல்லாம் வந்து சொல்கிறோங்க. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய பையிங் பாயிண்ட். இந்த டி இருக்குது இல்லைங்களா, இதுதான் நம்மளுடைய பை. ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய பை பாயிண்ட். ஓகேங்களா, இது நம்மளுடைய பை பாயிண்ட். ஓகேங்களா, இது நம்மளுடைய பை. அடுத்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸுக்கு கீழ் லெவலில் இருக்கிறது தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். கொஞ்சம் கீழே வச்சுட்டுக்கணும், ஏன்னா இந்த எக்ஸை வந்து டச் பண்ணிவிட்டு போகும் மார்க்கெட்டு. இந்த பாயிண்ட்டு தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். இது நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா, அடுத்து நம்மளுடைய டார்கெட்ஸை வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 61% 0.68 இதை வந்து டார்கெட் 1, அதாவது ஃபஸ்ட்டு டார்கெட். ஓகேங்களா, T1. இது வந்து நம்மளுடைய டார்கெட் 1. அடுத்து டார்கெட் 2 எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்க பாருங்கள், இந்த 38%. இது வந்து டார்கெட் 2வாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். T2. ஓகேங்களா, இவ்வளோதாங்க. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். அடுத்து இங்கே மேலே பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப முக்கியமான ஜோன். இங்கே தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸ்டாக் வந்து மேலே ஏறதுக்கு வந்து கஷ்டப்படும். ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, இப்போது நமக்கு கிட்டத்தட்ட இதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபிபனாச்சி ட்ரெண்டு. இங்கே பாருங்கள், ஃபிபனாச்சி ட்ரெண்டை வந்து அடிஷ்னலாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ட்ரெண்டும் கண்டுபிடிக்கிறது இல்லைங்களா, பாருங்கள் ஃபிபனாச்சியை யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபிபனாச்சியில் வந்து அந்த ட்ரெண்டை, அதாவது இந்த ட்ரெண்டு பேஸ்டு ஃபிபனாச்சியை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அதில் அந்த கோஆர்டினேட்ஸ் எடுத்து டைம் ஃப்ரேமு ப்ளஸ் அந்த கோஆர்டினேட்ஸு. ஓகேங்களா, அடுத்து அந்த ஹார்மோனிக் ஸ்விங் லோ ஸ்விங் ஹை, மறுபடியும் அந்த ஸ்விங் லோலேருந்து மறுபடியும் இன்னொரு ஸ்விங் ஹை. இதை பாருங்கள், ஸ்விங் லோ
ஸ்விங் ஹை, அதுக்கு அடுத்து ஸ்விங் லோ ஒன்று, அந்த ஸ்விங் லோலேருந்து மறுபடியும் ஒரு ஸ்விங் ஹை அடித்ததுக்கு அங்கேருந்து ஒரு லோ வந்திருக்கு. அப்போது மார்க்கெட் வந்து இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த ஸ்டாப் லாஸ் ஜோனில் இந்த எக்ஸ்ன்ற ஜோன்லேருந்து இந்த சின்ற ஜோனுக்குள்ளே நிறையா வந்து மார்க்கெட் வந்து மேலேயும் கீழே போயிட்டு வருது. அதுக்குள்ளே வந்து நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணுறது தான் இந்த டூல். ஓகேங்களா? இப்போ இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். இந்த எக்ஸ்லேருந்து இங்கே வந்து ஏக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போடுறோம். இந்த ட்ரெண்ட் லைன் போட்ட பிறகு அதுலேருந்து ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூலை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். அது இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணோன்னும் அதில் வந்து 0.50% வந்து பாயிண்ட்டு கோஆர்டினேட்ஸ் எடுக்கிறோம். எதுக்கு அந்த கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து அந்த 50% வந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா இங்கேருந்து ஸ்டாப் லாஸ் வந்து போடுவாங்க. ஓகேங்களா? அந்த ஃபிபனாச்சி யூஸ் பண்ணி. அப்போது இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் எல்லாம் வந்து அந்த இடம் கரெக்ஷன் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணோன்னா மேலே போவோம். ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகும் இல்லைங்களா? அந்த ட்ரிகர் ஆகிட்டு மறுபடியும் மேலே போவோம். அப்போது இங்கே ஒரு கோஆர்டினேட்ஸ். ஓகேங்களா? இந்த கோஆர்டினேட்ஸ்லேருந்து என்ன பண்ணுறோம், பாயிண்ட் சியை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட் சியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அப்போ தான் இந்த அடிஷ்னலாக இந்த ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ தெரிஞ்சதுங்களா ஏன் வந்து ஃபிபனாச்சியில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு? அதை மல்டிப்புளாக சேர்த்து ட்ரேடை யூஸ் பண்ணுறதுக்கு தான். ஓகேங்களா? அடிஷ்னல் செட்டிங்ஸாக. ஓகேங்களா? இந்த ட்ரெண்டு பேஸ்டு ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷனை கொண்டு வந்து இந்த எக்ஸ்லேருந்து என்ன பண்ணுறோன்னா இந்த ஏக்கு வந்து ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ண பிறகு நமக்கு ஒரு கோஆர்டினேட்ஸ் கிடைக்கிது. அது வந்து ஹை லெவல் ரெசிஸ்டன்ஸ் கோஆர்டினேட்ஸ். ஓகேங்களா? அந்த கோஆர்டினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 1 அந்த அதாவது 200லேருந்து 400க்குள்ளே வந்து அந்த வேல்யூ வந்து இருக்கணும், பிலோவில் இருக்கணும். அதுதான் அந்த ரெசிஸ்டன்ஸ். அந்த ட்ரெண்டுக்கு உண்டான ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் நம்ம சி பாயிண்ட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இந்த சியை கண்டுபிடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுறோன்னா, இந்த ரெண்டு ஃபிபனாச்சியும் ரீட்ரேஸ்மெண்ட்டையும் ஃபிபனாச்சி ட்ரெண்டையும் கம்பேர் பண்ணி இந்த எக்ஸிலேருந்து இந்த சிக்கு என்ன பண்ணுறோன்னா ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நம்ம எடுக்கிறோம். அந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும்போது என்ன பண்ணுறோன்னா அந்த 0.781 அப்படின்ற ஒரு பர்சன்டேஜை, ஓகேங்களா, அந்த கோஆர்டினேட்ஸில் வந்து அதுதான் நமக்கு பையிங் அப்படின்றத மார்க் பண்ணுறோம். அதுதான் டி பாயிண்ட். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய பையிங் பாயிண்ட். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்டு ஸ்விங் லோ போகுது, மறுபடியும் அடுத்து ஒரு ஸ்விங் ஆகி போகுது, ரெசிஸ்டன்ஸ் உடைக்க முடியாமல் கீழே வருது. கீழே வந்தால் நம்ம எங்கே பை பண்ணணும் அப்படின்றது தான் இந்த சைஃபர் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுது. அப்போது இதை பை ஆகும். இந்த எக்ஸுக்கு கீழே வந்து கொஞ்சம் ஸ்டாப் லாஸும், ஏன்னா கீழே வந்து விக்கு கீழே போய் அடிக்குங்க. அந்த கேண்டலினுடைய விக்கு இந்த எக்ஸ் லெவலில் இருந்தது அப்படின்னா இங்கே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த எக்ஸ் லெவலில் அந்த விக்கு வந்து கீழே வந்து அடிச்சுட்டு உங்கள் ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணிட்டு போயிடும். அதுக்காக தான் இந்த எக்ஸுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்றத சொன்னேன். ஓகேங்களா? அடுத்து நம்மளுடைய அந்த 38%, 61.8% அதெல்லாம் வந்து நம்மளுடைய டார்கெட் 1, டார்கெட் 2, இல்லை இதை கூட நம்ம டார்கெட் 3 கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிஸ்டன்ஸை. ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சிட்டு போகுமா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். அப்போ இந்த T1, T2, இந்த T3லையும் நீங்கள் வெளியே வந்துடலாம். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பாருங்கள், நம்ம சும்மா இந்த பேசிக்காக ட்ரா பண்ணதில் கிட்டத்தட்ட 287க்கு நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த லெவல் பாருங்கள் 295 வரைக்கும் வந்து போயிருக்கு. ஓகேங்களா? ஒரு இன்ட்ராடேயில் ஒரு நல்ல வந்து ஒரு ப்ராஃபிட்டை வந்து நம்ம எடுக்கலாம். இல்லை ஸ்விங் ட்ரேட் பண்ணியும் நம்ம இதை எடுக்கலாம். இதை தாங்க வந்து நிறைய பேர் வந்து ஃபாரினில் இருக்கவங்களாம் இந்த எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஒரே ஒரு காம்பினேஷன் டூலை மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வெரைட்டி ஆஃப் காம்பினேஷன் டூலை யூஸ் பண்ணி அதில் வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இந்த ஹை வொலாட்டிலிட்டி ஸ்டாக்லாம் இருக்குன்னு பார்த்தீங்களா, அதுக்கு ஒரே ஒரு டூலை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து மார்க்கெட்டை ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி மல்டிபிள் டூலை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி அந்த ரியல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைஃபர் பேட்டர்னை வந்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பாருங்கள் இந்த சைஃபர் பேட்டர்ன். ஓகேங்களா? பொதுமையாக சொல்கிறேன், அப்படியே பாருங்கள். அந்த நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இங்கேருந்து இந்த லோலேருந்து நான் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுதான் எக்ஸ் அப்படின்ற பாயிண்ட்டு. அடுத்து நான் ஏன்ற பாயிண்ட்டை வந்து இந்த ஹையை வந்து எடுக்கிறேன். ஓகேங்களா? இங்கேருந்து எனக்கு அடுத்து வரக்கூடிய பாயிண்ட் வந்து அந்த 50% வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகக்கூடிய பாயிண்ட் வந்து எனக்கு வரணும். ஓகேங்களா? அடுத்து இங்கேருந்து அந்த பாயிண்ட் பாருங்கள், அந்த 50%ன்ற பாயிண்ட் வந்துடுச்சு பார்த்தீங்களா?
அந்த ஸ்டாப் லாஸ் ட்ரிகரிங் பாயிண்ட். ஓகேங்களா, வந்துடுச்சு. அடுத்து வந்து எனக்கு வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 1.36 இல்லைன்னா அந்த 1.3 1.45 வந்து எனக்கு வரணும் ரெசிஸ்டன்ஸ். இங்கே பாருங்கள், அந்த 1.2 அந்த 3 அந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, அடுத்து எனக்கு வரக்கூடியது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பையிங் பாயிண்ட் அந்த 786 அப்படின்ற அந்த பையிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து வரணும். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் நமக்கு இங்கே வருது அந்த 786 அப்படின்னா நம்மளுடைய பையிங் வந்து இங்கே இந்த ரேஞ்ச் கிட்ட நமக்கு வருது. ஓகேங்களா, இப்போது இதுதான் வந்து அந்த சைஃபர் பேட்டர்னுக்கு உண்டான விளக்கம். இப்போ நம்ம இது வந்து செக் பண்ணி பார்க்கலாங்களா? பையிங் பாயிண்ட் வந்து கரெக்டாக அது பாருங்கள், இந்த 50%ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்ற பாயிண்ட் வந்து 50%. அடுத்து இதில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த 50% தான் வந்து இங்கே வந்து அந்த ஸ்டாப் லாஸாக வந்து ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா, அடுத்து இதிலேருந்து அனலைஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ரேஞ்சை இந்த 1.2 அந்த ரேஞ்சுக்குள்ளே ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்றது வந்து அதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸை உடைக்கிறது கஷ்டம் அப்படின்னால அங்கே ரெசிஸ்டன்ஸை உடைக்கலை. ஓகேங்களா, அடுத்து நம்மளுடைய பையிங் பாயிண்ட் எங்கே க்ரியேட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த 7.86. ஓகேங்களா, 78.6% அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட் தான் இதுதான் நம்மளுடைய பையிங் பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ இன்னொரு தடவை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இதை ஒரு கிராஸ் செக் வந்து பண்ணலாம். நம்ம ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அடித்தோம் அப்படின்னா இந்த 7.86 வந்து இந்த பாயிண்ட்டுக்கிட்ட கரெக்டாக வரணும். வந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரேஸ் பண்ணது வந்து கரெக்ட். இந்த எக்ஸ்லேருந்து சிக்கு அடிக்கணும். ஓகேங்களா, சிக்கு ட்ரேஸ் பண்ணணும். எக்ஸ்லேருந்து இந்த சிக்கு ட்ரேஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ட்ரேஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், கரெக்டாக ஆல்மோஸ்ட் இந்த 78.6% இங்கே பாருங்கள், அப்படியே இங்கே கரெக்டாக மேட்ச் ஆகிது பாருங்கள். இதுங்க நான் வேணும் உங்களுக்கு ஒரு லைன் கூட வந்து போட்டு காட்டிடுறேன். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள், இதுதான் அந்த பாயிண்ட் கரெக்டுங்களா. அப்போது நம்மளுடைய பையிங் வந்து இதுதான். ஓகேங்களா, அப்போ நம்மளுடைய பையிங் வந்து இந்த பாயிண்ட்டு தான் நம்மளுடைய பையிங்காக வந்து பயன்படுத்தணும். ஓகேங்களா, இது வந்து நான் டைரெக்டாக உங்கள் சார்ட்டில் எப்படியே டைரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். பட் என்னென்னா நீங்களும் வந்து இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து அது நீங்கள் என்னென்னு வந்து முழுசாக தெரிஞ்சுக்கணும். எதனால எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அதுக்காக தான். ஓகேங்களா, இது வந்து நம்மளுடைய பையிங் பாயிண்ட். அடுத்து நம்மளுடைய டார்கெட்லாம் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா, நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா நம்மளோட டார்கெட் வந்து எக்ஸாக்டாக வந்து நமக்கு வந்து கொடுக்கும். எங்கே நம்மளுடைய டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பாருங்கள், இது டார்கெட் 1, அடுத்து டார்கெட் 2, அடுத்து டார்கெட் 3. ஓகேங்களா, நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸுக்கு கீழே வந்து வரணும். ஓகேங்களா, இந்த எக்ஸுக்கு கீழே வந்து நம்ம ஸ்டாப் லாஸை கொஞ்சம் இந்த லெவலில் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நம்ம இங்கே பை பண்ணி இந்த எக்ஸையே நம்ம ஸ்டாப் லாஸ் எடுத்தோம் அப்படின்னா இந்த விக்கு வந்து நம்மளை அடித்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸை காலி பண்ணிடும். ஓகேங்களா, அதுக்காக தான் அந்த எக்ஸுக்கு கீழே வந்து நான் வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து சொன்னேன். இப்போ மார்க்கெட் அடுத்து எப்படி போயிருக்கு பாருங்கள். இங்கே இருந்து மார்க்கெட் வந்து இங்கே நம்ம பை பண்ணியிருந்தா கூட கிட்டத்தட்ட 280 பை பண்ணியிருந்தா கூட 300 வரைக்கும் போயிருக்குங்க. ஓகேங்களா, அடுத்த ட்ரேடிங் செஷனில். ஓகேங்களா, டார்கெட் 1 டார்கெட் 2 வந்து அச்சீவ் பண்ணியிருக்குங்க. ஓகேங்களா, இதுலேயும் நீங்கள் எக்ஸிட் வந்துருக்கலாம். இங்கே பாருங்கள், அடுத்து உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் வந்து வெளியே வர மாதிரி இருக்கும். மார்க்கெட் வந்து நம்ம நினச்சபடி போகல அப்படின்னா. ஓகேங்களா, அதுக்கு தான் வந்து டார்கெட் 1 டார்கெட் 2லேயே வெளியே வந்துடணும். அடுத்து பையிங் எங்கே கிடைச்சதுக்கு பார்க்கலாங்களா. பாருங்கள், இங்கே மறுபடியும் வந்து பையிங் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இந்த பாயிண்டில் இங்கே பையிங் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் பாருங்கள் கரெக்டாக டார்கெட் 1 டார்கெட் 2 டார்கெட் 3 கிட்ட போயிட்டு இருக்குது. ஓகேங்களா, இதுதாங்க இந்த பேட்டர்னுடைய அனலைஸ்.
இது வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் டேரெக்டாக வந்து இப்படி சொல்லிவிட்டு இந்த வீடியோ டேரெக்டாக அப்லோட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். பட் அது எப்படி வந்தது, எதனால் வந்தது நீங்கள் தெரியணுன்றதுக்காக தான் அதை நான் உங்களுக்கு மேனுவலாகவே வந்து ட்ரா பண்ணி இதனால தான் வருது, இதுதான் இந்த பேட்டர்ன் அப்படின்னு. இந்த சைஃபால் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது வந்து காம்பினேஷன் ஆஃப் டூல்ஸை வந்து இது பண்ணி நீங்களே பாருங்களா, ஸ்விங் ஹையை இது பண்ணியிருக்கோம், ஸ்விங் லோவை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுவும் பாருங்கள் 2 ஸ்விங் லோவும் 2 ஸ்விங் ஹை. ஓகேங்களா, அதில் கோஆர்டினேட்ஸு அந்த ஃபிபனாச்சியை வச்சு அப்படியே வந்து ட்ரா பண்ணி இது பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களாக ஓனாக ட்ரா பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து வரணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.